ஆனந்த வாழ்வளிக்கும் அவதார நாயகன், காக்கும் கடவுள் என்றெல்லாம் போற்றப்படும் மகாவிஷ்ணு அச்சாவதார மூர்த்தியாக ஆங்காங்கே கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். ஈரோடு கஸ்தூரி அரங்கநாத பெருமாள் ஆலயம் 1000 ஆண்டுகளாக பழம்பெருமை மிக்கதாக விளங்குகிறது. முனிவர்களில் அதிக கோபக்கார முனிவராக சித்தரிக்கப்படுபவர் துர்வாச முனிவர். எதற்கெடுத்தாலும் பிடி சாபம் என சபித்து விடுபவர் துர்வாசர். வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணனின் பாதுகாவலர்களான துவார பாலகர்கள் ஜெயன், விஜயன் ஆகியோர் துர்வாசரின் சாபத்திற்கு ஆளாகினர். சாப விமோசனம் பெற்ற ஜெயன், விஜயன் வழிபட்ட திருத்தலம்தான் ஈரோடு கஸ்தூரி அரங்கநாத பெருமாள் திருக்கோவிலாகும். சுபமங்களம் கோவிந்தன் கீர்த்தனமே கேட்டவர் இனி எய்துவார் பல சௌக்கிய பாகியமே. நமோ நமோ ஸ்ரீநாராயண ஸ்ரீஹரி நமோ நாராயண. அனைத்திலும் உன் தத்துவமே தோன்றுமே ஹரிநாராயண. ஆதிசேஷன் பாம்பனை படுக்கையில் கஸ்தூரி அரங்கநாத பெருமாள் ஆனந்த சயன திருக்கோலத்தில் காட்சியளித்து அருள் பாலிக்கிறார். பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கஸ்தூரி ரங்கநாத பெருமாள் ஆலயம் பின்வந்த மன்னர்களால் திருப்பணி நடைபெற்றுள்ளது. பெரியார் ஈவேராவின் தாயாரும் கஸ்தூரி அரங்கநாத பெருமாள் கோவில் தரைத்தள திருப்பணி மேற்கொண்டார் என்பதற்கான கல்வெட்டு சான்றுகளும் உள்ளன. புரட்டாசி மாதம் முழுவதும் நடைபெற்ற திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க ஈரோடு கஸ்தூரி அரங்கநாத பெருமாள் மகிமைகளையும் மகத்துவங்களையும் காண்போம். ஈரோடு ஸ்ரீ கஸ்தூரி அரங்கநாத சுவாமி சன்னதி ஸ்ரீதேவி பூமாதேவி தாயாருடன் உற்சவமூர்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு திருத்தலம். இங்கு எம்பெருமான் திருவரங்கத்தை போல பள்ளி கொண்ட அரங்கநாதர் இங்கே உள்ளே பள்ளி கொண்டிருக்கிறார். 5 தலை நாகத்தின் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதராக ஜெயன், விஜயன் மற்றும் பிரம்மாவுக்கு அபயம் தரக்கூடிய வகையில் கதையுடன் காட்சியளிக்கக்கூடியவர் நம்முடைய கஸ்தூரி அரங்கநாதர். இவர் துர்வாசருடைய சாபத்தினால் ஜெயன், விஜயன் இந்த சாப விமோச்சனத்துக்காக நம்முடைய எம்பெருமானை தேடி வருகிறார்கள். அந்த சாபம் நீங்குவதற்காக. அதேபோல பிரம்மாவும் துர்வாசருடைய கோபத்துக்கு ஆளாகி அந்த சாப விமோச்சனத்துக்காக எம்பெருமானை தேடி வருகிறார். இங்கு அவர்கள் அனைவருடைய சாபங்களையும் நீக்கி எம்பெருமான் ஒரு நல்ல ஆனந்த கோலத்தில் இருப்பதாக ஐதீகம். ஆனந்த சைன கஸ்தூரி அரங்கநாத சுவாமி என்று சொல்லலாம். அதே போல அவர் 5 தலை நாகத்தின் மீது பள்ளி கொண்டிருப்பதனால் அனந்த சைனன் என்று கூட சொல்லலாம். அனந்த சைன கஸ்தூரி அரங்கநாதர் என்று கூட சொல்லலாம். 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த ஒரு சன்னதி இந்த திருக்கோவில். பராந்தக சோழன் காலத்தினுடைய உருவான ஒரு கோவில் இந்த திருக்கோவில். கல்வெட்டுகளெல்லாம் இருக்கிறது. அதே போல் இந்த சன்னதியின் உள்ளே நுழைந்தவுடன் ஒரு பெரிய கம்பீரமான ஒரு ராஜகோபுரம் காட்சியளிக்கிறது. அது கடந்த 2008ஆம் வருடத்தில் இந்த சம்பரோக்ஷணம் என்று சொல்லப்படக்கூடிய கும்பாபிஷேக நிகழ்ச்சி இந்த திருக்கோயிலில் நடந்த பொழுது அந்த ராஜகோபுரம் உருவாக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக, பல 60-70 ஆண்டுகளாக ஒரு ஆசைப்பட்டு பல பேரும் இந்த பக்தர்களும் இந்த திருக்கோயிலுடைய பட்டாச்சாரியர்களும் மிகவும் ஆசைப்பட்டு இந்த
அந்த ராஜகோபுரம் கட்ட வேண்டும் என்ற ஒரு மிகுந்த ஆவலுடன் பக்த கோடிகள் எல்லாரும் சேர்ந்து 2008ஆம் வருடத்தில் அந்த ஆவல் சிறப்பாக நிறைவேறி மிக கம்பீரமான ஒரு ராஜகோபுரம் நம்முடைய திருக்கோயிலின் முன்னால் அமைந்திருக்கிறது. அந்த ராஜகோபுரத்தின் வழியாக நாம் உள்ளே நுழையும் போது உடனடியாக நம் இடது பக்கமாக உள்ளே நுழைகிறோம். அந்த உள்ளே வந்தவுடன் அதில் வலது பக்கமாக ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அங்கு அந்த கல்வெட்டு ஈரோடு வெங்கடப்ப நாயக்கர் அவருடைய மனைவியார், அதாவது சொல்ல போனால் ஈவே ராமசுவாமி நாயக்கர் என்று சொல்லப்படக்கூடிய பெரியார் அவர்களுடைய தாயார் இந்த கோவிலுக்கு கடப்பைக்கல்கள் எல்லாம் தான் சேமித்து வைத்த தொகையிலிருந்து கடப்பைக்கற்கள் எல்லாம் போட்டிருக்கிறார். அதை பற்றி ஒரு கல்வெட்டு நம்முடைய கோவிலுக்கு உள்ளே நுழைந்தவுடன் இடது பக்கத்தில் வலது பக்கமாக ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அவரும் அவருடைய உறவினரும் சேர்ந்து அந்த கடப்பைக்கல்லை உருவாக்கி போட்டதாக அதில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதே போல் உள்ளே நுழைந்தவுடன் இடது பக்கமாக திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு, முதல் திருப்பதி வெங்கடாஜலபதி அவருடைய திருவேங்கடமுடையான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சன்னதிக்கு நாம் உள்ளே பார்க்கிறோம். அதை தொடர்ந்து சக்கரத்தாழ்வார் சன்னதி என்று சொல்லக்கூடிய அந்த சன்னதிக்கு வருகிறோம். சக்கரத்தாழ்வார் என்பது எம்பெருமானுடைய ஸ்ரீ கஸ்தூரி அரங்கனாருடைய சங்கு சக்கரம், அதில் சக்கர அம்சமாக இருக்கக்கூடியவர் திருமழிசை ஆழ்வாருடைய அம்சமாக இருக்கக்கூடியவர் இந்த சக்கரத்தாழ்வார். மிகுந்த வல்லமை பொருந்தியவர் இந்த சக்கரத்தாழ்வார். மிகுந்த அவருடைய, அதாவது இந்த ஹோமங்கள் செய்யும் பொழுது சுதர்சன ஹோமம் என்று சொல்லுவோம். அந்த சுதர்சன சக்கரத்தினுடைய வலிமை மிக அதிகமானது. அந்த மந்திரங்கள் சொல்லும்போது கூட ஓம் ஐம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபீஜன வல்லபாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே பர கர்ம மந்திர யந்திர தந்திர ஔஷத அஸ்திர சஸ்திராணி சம்ஹர மிருத்யோர் மோச்ச மோச்ச ஓம் நமோ பகவதே மகாசுதர்சனாய தீத்ரே ஜுவாலாபரேதாய சர்வதிக்ஷோபனகராய கும்பட் பிரம்மணே பரஞ்சோதிஷே நமக என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மந்திரத்தினாலோ யந்திரத்தினாலோ தந்திரத்தினாலோ மருந்தினாலோ வரக்கூடிய அனைத்து அல்லல்களையும் நீக்கக்கூடியவர் இந்த சக்கரத்தாழ்வார் என்று சொல்லக்கூடிய சுதர்சனர். அவர் அந்த வல்லமை பொருந்தியவர். எம்பெருமானுடைய வல்லமையை விட அவருடைய சக்கரம் மிகுந்த வல்லமை பொருந்திய. எம்பெருமான் நினைப்பதற்குள் அந்த சக்கரம் முடித்து விடக்கூடிய ஒரு வேகத்தை கொண்டது அந்த சக்கரம். அந்த அளவில் அந்த சக்கரத்தாழ்வாருக்கு ஒவ்வொரு வருடமும் மிகச்சிறப்பாக சித்திரை மாதத்தில் அவருக்கு மிகச்சிறப்பாக இந்த சுதர்சன ஹோமம் மிக பிரம்மாண்டமாக நம்முடைய திருச்சன்னதியில் கடந்த 4-5 வருடங்களாக மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம பக்த கோடிகளுடைய எல்லோரும், பல ஆர்வலர்கள் எல்லோரும் சேர்ந்து மிகச்சிறப்பான முறையில் அந்த சுதர்சன ஹோமத்தை பிரம்மாண்டமான அளவில், இது வேறெங்கும் நடக்கிறதா என்ற அளவுக்கு மிக பிரம்மாண்டமான அளவில் ஒரு 25 வேத விற்பனர்களை கொண்டு அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக பல பக்தர்கள் பல நற்பயன்களை அவர்களுடைய பிரார்த்தனைகளில் நிறைவேற கண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு ஹோமம் வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுதர்சனருடைய ஒவ்வொரு மாதமும் சித்ரா நட்சத்திரத்தில் சுதர்சனருக்கு திருமஞ்சன அபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய திருமஞ்சனம் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருக்கு பின்னாலே இருக்கக்கூடியவர் நம்முடைய நரசிம்ம சுவாமி. நரசிம்மர் சுவாதி நட்சத்திரம். ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மருக்கு திருமஞ்சனம் இந்த திருச்சன்னதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நரசிம்மரும் மிக வலிமை பொருந்தியவர், பலம் வாய்ந்தவர். எல்லா சன்னதிகளிலுமே இந்த சுதர்சன சக்கரத்தாழ்வார் இருக்கக்கூடிய அந்த பிம்பத்துக்கு பின்னாலேயே நரசிம்மரும் பெற்றிருப்பார். 2 பேரும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தினம் எல்லா சன்னதிகளிலுமே பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த சக்கரத்தாழ்வார் தரிசனம் செய்த பின்னர் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்வழியாக நம் நரசிம்மரை சேவித்த பின்னர் அப்படியே தொடர்ந்து செல்கிறோம். அப்படியே இந்த நந்தவனத்தின் பகுதியாக சென்று சுற்றி வரும்போது ஒரு 3 புதிய சன்னதிகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சன்னதியில் கடந்த கும்பாபிஷேகத்தின் போது. அதாவது லக்ஷ்மி ஹயக்ரீவ சுவாமி என்று சொல்லக்கூடிய இந்த கல்வி கடவுள், அவருக்காக ஒரு சன்னதி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவரை தேர்வு நேரங்களிலும் மற்ற நேரங்களிலும் குழந்தைகளும் பெரியவர்களும் வந்து அவரோட வேண்டிக் கொண்டு அவருடைய வேண்டுதல்கள் சிறப்பாக நிறைவேறக்கூடிய அளவுக்கு மிக வலிமை வாய்ந்தவராக அவர் அங்கு வீற்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தன்வந்திரி பகவான் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரி அமிர்தகலசகஸ்தாய சர்வாமிய நிபாசனாய திரிலோகிநாதாய மகாவிஷ்ணவே நமக என்று சொல்லக்கூடிய அந்த சகல வியாதிகளை நீக்கக்கூடிய தன்வந்திரி எம்பெருமான் அதற்கு அடுத்ததாக விற்றிருக்கிறார். உடல்நல குறைவு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்கே வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறது.
பார்க்கும்போது அந்த லக்ஷ்மி ஹயகிரிவருக்கு திருவோண நட்சத்திரத்திலும் அதே மாதிரி தன்வந்திரிக்கு ஹஸ்தா நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு மாதமும் திருமஞ்சனம் அதாவது அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து சேனை முதலியார் என்று சொல்லக்கூடிய சேனையாருடைய சன்னதி இருக்கிறது. இந்த சேனையார் என்பவர் எம்பெருமானுடைய சேனை என்று சொல்ல வேண்டும். எம்பெருமான் எங்கே சென்றாலும் அவர்தான் முன்னால் வரக்கூடியவர். ஸோ அவருக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர். ஸோ அந்த விதத்தில் இந்த திருத்தேர்களெல்லாம் நடக்கும்போது இந்த சேனை முதலியார் முன்னால் இருப்பார். எம்பெருமானுக்கு முன்னால் தேருக்கு முன்னால் அவர்தான் வருவார். ஸோ அந்த சேனை முதலியாருடைய சன்னதி அடுத்ததாக அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நாம் வரும்போது ஆண்டாள் திருக்கல்யாண மண்டபம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அருமையான திருக்கல்யாண மண்டபம். வருடம் எம்பெருமானுக்கு திருக்கல்யாண உற்சவங்கள் அங்கே மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமான ஒரு மண்டபம். அது கடந்த 1984 வருடத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தின் போது சம்பரோக்ஷணத்தின் போது அந்த மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டது. பட்டாச்சாரியார்கள் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பக்த ஆர்வலர்கள் அவர்களெல்லாம் ஒன்று கூடி அந்த காலத்தில் 1984 மிகச்சிறப்பாக அந்த மண்டபத்தை நிர்ணயித்தார்கள். இன்று அந்த மண்டபத்தில் மிக சிறப்பாக கச்சேரிகளும் நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல் இங்கே தாயார் அடுத்ததாக இந்த சேனை முதலியாரை முடித்துக்கொண்டு நாம் வரும்போது அங்கே தாயார் சன்னதி கமலவல்லி தாயார் என்று சொல்லப்படக்கூடிய தாமரையில் விற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமி அதனுடைய அம்சம். இந்த மகாலட்சுமி அங்கே இருக்கிறார். கமலவல்லி தாயார் அங்கே ரொம்ப விசேஷமாக எல்லா பக்த கோடிகள் எல்லாரும் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு செல்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து இந்த சுக்கிரஹோரை என்று சொல்லப்படக்கூடிய இரவு 7:45 ஒரு 8 மணிலிருந்து 9 மணிக்குள் பார்த்தா பக்த கோடிகள் பலமான பிரார்த்தனைகளுடன் திருமண பிரார்த்தனை மற்ற கல்வி பிரார்த்தனை எல்லா பிரார்த்தனைகளுடன் ஒவ்வொருவரும் நிறைய மல்லிகை பூவை வாங்கி கொண்டு வந்து இந்த தாயாருக்கு சாத்தும் பொழுது அவருடைய வேண்டுதல்கள் பல பேருடைய வேண்டுதல்கள் மிகச்சிறப்பாக நிறைவேறி இருக்கிறதை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அந்த கூட்டம் அதிகரித்து கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் அந்த பலனை பெற்றதனால் அந்த வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அந்த விதத்தில் அந்த தாயார் மிக அற்புதமான ஒரு பலம் வாய்ந்தவர். அவர் நம்முடைய அந்த தாயாருடைய கண் பார்வை நம்ம மேல் பட்டாலே ஒரு பெரிய ஒரு பலம் நமக்கு கிடைத்ததாக அர்த்தம். அந்த அளவுக்கு அந்த தாயார் கண் நம்மை பார்ப்பதாகவே நமக்கு தோன்றும். ஸ்ரீரங்கத்தில் இருப்பது போலவே இங்கே கமலவல்லி தாயார் என்று சொல்லக்கூடிய சன்னதி, அங்கே மகாலட்சுமி சன்னதி. அதை முடித்து அப்படியே வரும்போது அங்கே அந்த ஆண்டாள் திருக்கல்யாண மண்டபத்தின் வழியாக வருகிறோம். அங்கே வரும்போது முன்னால் துளசி மாடம் இருக்கிறது. தாயார் சன்னதிக்கு ஏற்ற மிக அழகான ஒரு துளசி மாடம். அதை தாண்டி வரும்போது எம்பெருமானுடைய அரங்கநாதருடைய திருப்பாதம் இங்கே இருக்கிறது.
சூடி கொடுத்த சுடர்வடி பாடி அருளிய நட்பாமாலை என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பாவை 30 பாடல்களை மிக அற்புதமாக பாடி ஒவ்வொரு வருடமும் இங்கே மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-4:30 மணி அளவில் ஒரு 500 பேருக்கு மேலாக பக்த கோடிகள் இங்கே வந்து குழுமி மிக அற்புதமாக அந்த கோவிலை சுற்றி அந்த 30 திருப்பாவை பாடல்களை பாடிக்கொண்டே வருவார்கள். தமிழ் பாடல்கள், தமிழுக்கு ஏற்றம் தந்து அந்த திருப்பாவை பாடல்களை பாடி வந்து எம்பெருமானை தரிசித்து சாற்றுமுறை என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுக்கு சாற்றுமுறை நிகழ்த்தி பிரசாதத்தை வாங்கி அருந்தி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு ஒவ்வொரு மார்கழி மாதமும் மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. ஸோ அந்த ஆண்டாள் சன்னதி அங்கே உட்புறம் கர்ப்ப கிரகத்திற்கு செல்லும் முன்னர் இடதுபுறமாக ஆண்டாள் சன்னதி அமைந்திருக்கிறது. அதனுடைய வலதுபுறம் பார்க்கும்பொழுது வேணுகோபாலன் சன்னதி, பாலகிருஷ்ணன் வெண்ணையுடன் கூடிய வெண்ணையை கையில் ஏந்திய பாலகிருஷ்ணன் அங்கே இருக்கிறார். அதே போல் இங்கே எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகத்திற்கு நாம் நுழைவதற்கு முன்பதாக அவருக்கு எதிராக கருடன், சிறிய திருவடி என்று சொல்லக்கூடிய சிறிய திருவடி பெரிய திருவடி என்று சொல்லக்கூடிய கருடனும் ஆஞ்சநேயரும் சிறிய திருவடிகள் பெரிய திருவடிகள் என்று சொல்லுவோம். அந்த விதத்தில் கருடன் எம்பெருமானுடைய வாகனம், கருடனுடைய அந்த சன்னதி திருச்சன்னதி எம்பெருமானை பார்த்த மாதிரி அந்த கர்ப்பகிரகத்தை பார்த்த மாதிரி நேரே அமைந்திருக்கிறது. ஸோ அவருடைய கருடனையும் நாம் பணிந்து அவருடைய அருளையும் பெற்று நாம் உள்ளே செல்கிறோம். உள்ளே செல்லும்போது அங்கே முன்னால் நம்ம துவாரபாலகர்கள் இருவரும் அவர்களுடைய அனுமதியை பெற்று நாம் சன்னதிக்குள் செல்கிறோம். சன்னதிக்குள் செல்லும்போது அங்கே இடது பக்கத்தில் வரதராஜ பெருமாள் என்று சொல்லக்கூடிய பழைய மூலவர் அங்கே உற்சவமூர்த்தி மூலவமூர்த்தியாக இருக்கிறார். அதை எல்லோரும் தரிசித்து கொண்டே உள்ளே செல்கிறோம். உள்ளே சென்ற பின்னர் உள்பிரகாரம் இருக்கிறது. உள்பிரகாரத்தின் வழியாக உள்ளே போயிட்டு வந்தால் அப்படியே நம்ம இந்த கோபுர தரிசனம், மூலவருடைய கோபுர தரிசனம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, சிறப்பான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதை தரிசனம் செய்துவிட்டு உள்ளே வரும்போது உள்ளே செல்கிறோம் கர்ப்ப கிரகத்திற்கு. அங்கே அந்த கர்ப்ப கிரகத்தில் தான் இந்த ஆனந்த சயன கஸ்தூரி ரங்கநாத பெருமான் வீற்றிருக்கிறார். அவர் நான் ஏற்கனவே சொன்னது போல துர்வாசர் பிரதிஷ்டை செய்ததாக ஐதீகம். இது 108 தலங்கள் சார்ந்ததல்ல, அபிமான தலம் என்று சொல்லக்கூடிய எல்லோருடைய அபிமானத்தினாலும் உருவான ஒரு தலம். பல ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் வணங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தலம் இந்த தலம். அதே மாதிரி இந்த எம்பெருமானை நாம் வணங்கினால் மிக அற்புதங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் மிகச் சிறப்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை அனைவருமே உணர்ந்திருக்கிறார்கள். இங்கே வரக்கூடிய அந்த காலத்திலிருந்து இந்த வரக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் நல்ல நிலையை பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலை. இந்த சன்னதியில் எம்பெருமானை மூலவரை நாம் தரிசித்து விட்டு அப்படியே அங்கே மூலவரை தரிசிக்க செல்லும் போது இடதுபுறத்தில் அந்த சுவற்றோடு சேர்த்து ஆயர்வாடியில் கிருஷ்ணன் அந்த இருந்த ஒரு நிலை அந்த சுவற்றில் இருக்கிறது. அவரையும் நாம் தரிசனம் செய்து கொண்டு இந்த மூலவர் பெருமானை தரிசனம் செய்கிறோம். இங்கே கஸ்தூரி அரங்கநாத பெருமானுக்கு, ஆனந்த சயன கஸ்தூரி அரங்கநாதருக்கு ஒவ்வொரு வருடமும் ஆணி மாதத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் ஜேஷ்டாபிஷேகம். கேட்டை நட்சத்திரம்னா ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்டில். அந்த ஜேஷ்டா நட்சத்திரத்தில் அவருக்கு அன்று ஒரு நாள் மட்டும்தான் அபிஷேகம், அதாவது திருமஞ்சனம். அது திருமஞ்சனம்னா எப்படி அப்படின்னா, அந்த சந்தன கட்டைகளை கொண்டு நம்முடைய சன்னதியிலேயே தைலம் காய்ச்சி தைலம் எடுத்து அந்த தைலம் ரொம்ப சிக்கலான சிரமமான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் இந்த பட்டாச்சாரியார்கள் அந்த காலத்திலிருந்து, பெரிய பட்டாச்சாரியர்கள் காலத்திலிருந்து இந்த தைலம் எடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்து இந்த தைலத்தை எடுத்து எம்பெருமானுக்கு ஆணி கேட்டை அன்று அணிவிக்கப்படும். அதுதான் அவருக்கு திருமஞ்சனம். வேறு தீர்த்தம் கொண்டோ பால் கொண்டோ திருமஞ்சனங்கள் கிடையாது. பள்ளி கொண்ட பெருமாளுக்கு, உற்சவமூர்த்திக்கு மட்டும்தான் திருமஞ்சனம் இந்த சன்னதியில் நடைபெறும். அந்த பள்ளிகொண்ட பெருமானுக்கு அந்த கேட்டை ஜேஷ்டா நட்சத்திரத்தில் அந்த தைலத்தை அணிவித்த பின்னர் 48 நாட்களுக்கு அதாவது ஒரு மண்டலம் அந்த மேலே அணிவிக்கப்பட்ட தைலம் பாடமாக வேண்டும். அதனால் எம்பெருமானுடைய திருமுகத்தையும் பாதத்தையும் மட்டுமே நாம் தரிசனம் செய்ய முடியும். அவருடைய திரு உடம்பை நாம் தரிசனம் செய்ய முடியாது. ஏன்னா வஸ்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதனால் முகத்தை பார்க்கலாம், பாதத்தை பார்க்கலாம். ஒரு 48 நாளைக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனம். அந்த 48 நாட்களுமே அந்த மண்டல பூஜை நடக்கக்கூடிய சமயத்தில் உற்சவமூர்த்திக்கு அங்கேயே வைத்து, அந்த மூலவருக்கு முன்னால் வைத்து தினசரி காலை ஒரு 6:30 மணி சுமாருக்கு திருமஞ்சன நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் 48 நாட்கள் தொடர்ந்து நடக்கும். அதே போல் அது நிறைவடைந்த ஒவ்வொரு நாளும் இந்த திருமஞ்சனம் நிறைவடைந்தவுடன் சகஸ்ரநாம அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய 1008 பெயர்களால் எம்பெருமான் அவரை போற்றி வாழ்த்தி நம்ம அந்த அர்ச்சனை செய்வோம். சகஸ்ரநாம அர்ச்சனை முடிந்து சாற்று முறை முடிந்து பிரசாதம், இந்த 48 நாட்களுமே எம்பெருமானுக்கு குளிர்ச்சியான பிரசாதம் தான் தேவை.
அதாவது இந்த சந்தன தைலம் என்பது ஒரு ஹீட்டான ஒரு விஷயம், ஒரு சூடான ஒரு விஷயம். அதனால் அவருக்கு குளிர்ச்சியான பிரசாதம் வேண்டும் என்பதற்காக அந்த 48 நாளும் நாம் தயிர் சாதம் மட்டுமே, தத்தியோனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தயிர் சாதத்தை மட்டுமே நைவேத்தியமாக படைத்து எம்பெருமானுக்கு அந்த வழிபட்டு சாற்று முறை செய்து எல்லா பக்தர்களுக்கும் இந்த 48 நாட்களும் விநியோகிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து புரட்டாசி மாதம் வந்தால் ஒரு பெரிய கோலாகலமான ஒரு சூழ்நிலை தான். இங்கே ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிக அற்புதமாக இந்த சன்னதியில் அதிகாலை முதல் இரவு 10-11 மணி வரை தொடர்ந்து பக்தர்கள் மிக அருமையான தரிசனம். இங்கே நமது சன்னதியில் எத்தனையோ ஆர்வலர்கள் எல்லாம் புஷ்பங்கள் வாங்கி, வஸ்திரங்கள் வாங்கி, அதுவும் இல்லாமல் இங்கே அதிகாலை ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையும் அதிகாலை முதல் காலை ஒரு 4-4:30 மணி முதல் இரவு 8-9 மணி வரை திருப்பதி அளவுக்கு, திருப்பதியும் விஞ்சி விடக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமான தரம் நிறைந்த நெய்யால் செய்யப்பட்ட பிரசாதங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய பக்த கோடிகள் அளவுக்கு அதிகமாக வளர்ந்து கொண்டே செல்கிறது. இந்த கோயிலில் பல கைங்கரியங்கள் பல பேர் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் மிக அற்புதமான பிரசாதம் வழங்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமை மாலையிலும் நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சி, காலையில் நாதஸ்வர இன்னிசை நிகழ்ச்சியுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கி மாலை நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சி என்று சொல்லப்படக்கூடிய பஜனை நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் மிக அற்புதமாக ஏற்பாடு செய்யப்பட்டு மிக பெரிய பெரிய பாகவதர்களெல்லாம் வந்து இங்கே எம்பெருமானுடைய நாமத்தை பாடி செல்கிறார்கள் என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த புரட்டாசி மாதத்தை கடந்து அப்புறம் மார்கழி மாதம் நான் ஏற்கனவே சொன்ன ஆண்டாளுடைய அந்த அவருடைய புகழை போற்றுவதற்காகவே இந்த மார்கழி மாதம் முழுக்க திருப்பாவை பாடல்கள் தமிழாலேயே சிறப்பாக இந்த வழிபாடு நடக்கும். இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த திருப்பதியில் கூட இந்த மார்கழி மாதத்தில் காலை நேரத்தில் திருப்பாவை என்கிற அந்த தமிழுக்குத்தான் ஏற்றம் தருகிறார்கள். அது ஒரு தெலுங்கு மாநிலமாக இருந்தால் கூட தமிழ் திருப்பாவை என்று சொல்லக்கூடிய ஆண்டாள் இயற்றிய அந்த 30 பாசுரங்களும் மிக அருமையாக மார்கழி மாதத்தில் இசைக்கப்படும். அந்த விதத்தில் மார்கழி மாதம் புரட்டாசி மாதத்தில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம், திருத்தேர் விழா, பிரம்மோத்சவ விழா என்று சொல்லக்கூடிய 10 நாள் திருத்தேர் விழா கடந்த கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக மிக அற்புதமாக, நடுவில் தொய்வு ஏற்பட்டிருந்தது, இப்போ மிக அற்புதமாக நடக்கிறது. இந்த மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லக்கூடிய ஏகாதசிகளில் உயர்ந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. அந்த நாளில் மிக அற்புதமான ஒரு சேவை இங்கே கிடைக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு 50,000-60,000 பக்தர்கள் அன்று மட்டும் அதிகாலை ஒரு 4 மணியிலிருந்து அடுத்த நாள் கிட்டத்தட்ட காலை 1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 22-23 மணி நேரம் தொடர்ந்து பக்தர்கள் எம்பெருமானை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சன்னதியில் உண்டு. ஒரு அற்புதமான, அன்றைக்கும் பிரசாதம் அள்ளி அள்ளி எல்லா பக்தர்களுக்கும் வழங்கப்படுகிறது. அருளோடு சேர்த்து பிரசாதம் வழங்கப்படுகிறது. கடந்த 5-6 ஆண்டுகளாக 24 மணி நேர நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சியும் நம்முடைய கோவிலினுடைய வாசலில் பல ஆர்வலர்களுடைய ஆர்வத்தின் காரணமாக மிக பிரம்மாண்டமான நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சி 5-6 ஆண்டுகளாக 24 மணி நேர நாம சங்கீர்த்தன நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது பெருவிழா. ஆகையினால மாமன்னர்கள் கட்டி வைத்த அழியாத சின்னத்தில் நாம் எல்லோரும் காலடி வைத்து பெருமானுடைய ஆசி பெற்று பெருமாளுடைய வேண்டுதலுக்கு இணங்க நாம் பெருமாளுடைய பிரார்த்தனை பெறுவதோடு பெருமானுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். இந்த கோயில் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயில் துர்வாச முனிவரால் போற்றப்பட்ட கோயில். துர்வாச முனிவர் நம்ம கஸ்தூரி அரங்கனார் வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். இந்த கோயிலின் சுற்றியுள்ள மூர்த்திகள் திருவங்கடமுடையான், சக்கரத்தால் பழமை வாய்ந்த கோயில் மற்றும் சக்கரவர்த்த ஐகிரி, தன்வந்திரி, விஸ்வசேனர், ராமானுஜரர், 12 ஆழ்வார்கள், ஆஞ்சநேயர் மற்றும் கருடாழ்வார், வேணுகோபால் சன்னதியில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 மணியில் சுக்கிர வரையில் தாயாரை வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் நடைபெறும் ஒரு ஐதீகம். இங்கே பிரம்மோற்சவம் புரட்டாசி மாதம் திருப்பதியில் நடைபெறுமாறு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தினசரி சாமி ஒவ்வொரு இதுலேயும் வாகனத்திலையும் தரிசனம் செய்வார் மற்றும் வைகுண்டசி சிறப்பாக நடைபெறும். 24 மணி நேரமும் கச்சேரிகள், அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. புரட்டாசி 5 சனிக்கிழமையும் இங்கு காலை முதல் இரவு வரை அன்னதானம் அனைவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. சோழர் காலத்திலே இந்த கோவில் கட்டப்பட்டது.
இந்த கோவில் இங்கே இருக்கிறதுங்கிறது சோழர் கால மன்னர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இது துர்வாச முனிவரால் கட்டப்பட்ட கோவில். பெருமாள் இங்கே வந்து ஐதீகம் கொண்டதே அவரால் தான். இங்கே எல்லா சனிக்கிழமைகளும் மிகவும் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். வெள்ளிக்கிழமை தாயாருக்கு சுக்கிரஹோரையில் சிறப்பு பூஜை நடைபெறுது. அதில் வந்து வேண்டிய வரம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேண்டியது அனைத்தும் கிட்டும். இந்த கோவிலில் வேண்டியவனுங்க எல்லாருக்குமே. புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க ஈரோடு கஸ்தூரி அரங்கநாத பெருமாள் திருக்கோவிலின் மகிமைகளையும் மகத்துவங்களையும் பார்த்தோம். நாளை வேறொரு புகழ்பெற்ற திருமால் கோயிலை தரிசிப்போம்.